வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானில் 10,000 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியது அமெரிக்கா. ஈரான் மீதான தாக்குதல் நிறுத்தம் மேலும் 10 நாட்களுக்கு நீடிப்பு, ட்ரம்ப் அறிவிப்பு. ஹார்முஸ் நீரிணையை பயன்படுத்த ஸ்பெயினுக்கு அனுமதி வழங்கும் ஈரான். உலக பொருளாதாரம் மீண்டும் ஒரு கொரோனா காலத்தை எதிர்கொள்ளும், புடின் எச்சரிக்கை. காலதாமதமாக முன்னர் விவேகத்துடன் செயற்படுங்கள், ஈரான் தலைவர்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. தாக்குதலில் ஈரானின் புரட்சிகர காவல்படை கட்டளை தளபதி பலி. அமெரிக்க இஸ்ரேலின் குண்டு தாக்குதல்களால் ஈரான் லெபனானில் மில்லியன் பேர் இடம்பெயர்வு. அமெரிக்கர்களை கொல்வதற்கு ஈரானுக்கு ரஷ்யா உளவு தகவல்களை வழங்குகிறது, ஐரோப்பிய ஒன்றியம் குற்றச்சாட்டு. அபுதாபியில் ஈரானிய ஏவுகணை சிதறல்களில் சிக்கி இந்தியர் பாகிஸ்தானியர் உயிரிழப்பு. வடகொரியா பெலாரஸ் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த நட்புறவு உடன்படிக்கை கைச்சாத்து. தொடர்பது விரிவான செய்திகள். ஐக்கிய அரபு ராச்சியத்தின் தலைநகர் அபுதாபியில் ஏவுகணை சிதறல்கள் விழுந்ததில் 2 உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்த 2 ஒருவர் இந்தியர் எனவும் மற்றவர் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் அபுதாபி ஊடக அலுவலகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அத்துடன் இந்த தாக்குதல் சம்பவத்தில் இந்தியா, ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 3 காயமடைந்துள்ளனர். ஈரான் ஏவிய இந்த ஏவுகணை ஸ்பீஹான் வீதியில் வைத்து வெற்றிகரமாக குறுக்கீடு செய்யப்பட்டு தாக்கப்பட்ட நிலையில் அதன் சிதறல்கள் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் விழுந்ததால் இந்த உயிரிழப்புகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டணிந்து ஈரான் மீது நடத்தி வரும் போரில் இதுவரை 1500க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் உயிரிழந்தவர்கள் தொகை மதிப்பிடப்பட்டதிலும் அதிகம் என நம்பப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரானில் தாக்குதல்கள் ஆரம்பமாகியது முதல் 3.2 மில்லியன் பேர் உள்நாட்டிலே இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் முகவர் நிலையம் நேற்று வியாழக்கிழமை தெரிவித்தது. இது அந்நாட்டின் சனத்தொகையில் 3%க்கும் அதிகமாகும். போர் ஆரம்பமாகி 27 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் 282 மருத்துவமனைகள், 600 பாடசாலைகள் மற்றும் சுமார் 64,583 வீடுகள் உட்பட 85,176க்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் தொடர்புபட்ட கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. தலைநகர் தெஹ்ரானில் மட்டும் 14,000 குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் சுமார் 250,000 பேர் லெபனானை விட்டு வெளியேறியுள்ளனர். அவர்களில் 1,25,000 பேர் அயல்நாடான சிரியாவுக்கு சென்றுள்ளனர். தெற்கு லெபனானை நாட்டின் ஏனைய பகுதிகளுடன் இணைக்கும் லிதானி ஆற்றின் குறுக்கே உள்ள காஸ்மியோ கர்தாலி அல்தலபா உள்ளடங்கலான முக்கிய பாலங்களை இஸ்ரேல் கொண்டு வீசி தகர்த்துள்ளது. இதுகுறித்து லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் கூறுகையில், பாலங்கள் மீதான இந்த தாக்குதல்கள் தெற்கு லெபனானின் நிலப்பரப்பை ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலின் திட்டத்தையே இது எடுத்துக் காட்டுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஸ்பெயின் சர்வதேச சட்டங்களை மதிக்கும் நாடு என்பதால் ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக ஸ்பெயின் விடுக்கும் எந்தவொரு கோரிக்கைக்கும் ஈரான் செவிசாய்க்க தயாராக இருப்பதாக ஸ்பெயினில் உள்ள ஈரானிய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய நாடு ஒன்றுக்கு ஈரான் இத்தகைய சலுகையை வழங்குவது இதுவே முதல் முறையாகும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களை ஸ்பெயின் கண்டித்திருந்த பின்னணியில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் அண்மையில் ஐநாவுக்கு அனுப்பிய குறிப்பில் ஈரானிய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் பகைமையற்ற கப்பல்கள் நீரிணையை கடக்க அனுமதிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தது. ஏற்கனவே தாய்லாந்து மற்றும் மலேசியாவின் கப்பல்கள் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலம் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஸ்பெயினுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சர் ஜோஸ் மானுவல் அல்பாரஸ் ஈரானின் இந்த அறிவிப்பால் தமக்கு எந்தவொரு பயனும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். ஸ்பெயின் தொடர்ந்து ஈரானுக்கு எதிராக தடைகளுக்கு ஆதரவாக வாக்களித்து வருவதாகவும் புரட்சிகர பாதுகாப்பு படையினரை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் ஸ்பெயினின் பெரும்பாலான வணிக கப்பல்கள் வெளிநாட்டு கொடிகளின் கீழே இயங்குவதால்
இந்த சலுகை பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என கருதப்படுவதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலால் உலக பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கோவிட்-19 பெருந்தொற்று காலத்துக்கு நிகராக இருக்கலாம் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் எச்சரித்துள்ளார். மாஸ்கோவில் நடைபெற்ற வர்த்தக தலைவர்களுடனான சந்திப்பின் போது உரையாற்றிய அவர், இந்த மோதல்கள் சர்வதேச விநியோக சங்கிலி, உற்பத்தி செயல்முறைகள் மற்றும் உலோகம் உர நிறுவனங்கள் மீது கடும் அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு மோதலின் இறுதி முடிவுகளை துல்லியமாக கணிப்பது கடினம் என்றாலும் அதன் தாக்கம் முழு உலகினதும் வளர்ச்சியை முடக்கிய கொரோனா காலத்துக்கு சமமாக இருக்கும் என புடின் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக சர்வதேச சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு மற்றும் விலை அதிகரிப்புக்கு இது வழிவகுக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கர்களை கொல்வதற்கு ஈரானுக்கு ரஷ்யா உளவுத்துறை ஆதரவை வழங்கி வருவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட ராஜதந்திரி குற்றம் சாட்டியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா கலாஸ் இது தொடர்பான ரஷ்யா மீதான அழுத்தத்தை அதிகரிக்குமாறு அமெரிக்காவை கேட்டுக் கொண்டுள்ளார். பிரான்சின் பாரிஸ் நகருக்கு வெளியே நடைபெற்ற G7 கூட்டத்தின் போது ஊடகவியலாளர்கள் மத்தியில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்கர்களை குறிவைக்கவும் அவர்களை கொல்லவும் ஈரானுக்கு ரஷ்யா உளவு தகவல்களை வழங்கி உதவி செய்வதை நாங்கள் காண்கின்றோம். மேலும் அரபு நாடுகள் மற்றும் அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்குவதற்கு ஏதுவாக ஈரானுக்கு ரஷ்யா தற்போது ஆளற்ற விமான ஆதரவையும் வழங்கி வருகிறது என்று அவர் கூறினார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு தொடர்பில் அவர் கூறுகையில், இந்த போர்கள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஈரான் தங்கள் மீது நடத்துகின்ற தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்றும் அமெரிக்கா விரும்பினால் அவர்கள் ரஷ்யா மீதும் அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும். அப்போதுதான் ஈரானுக்கு ரஷ்யாவால் உதவ முடியாது என தெரிவித்தார். ஈரான் நாட்டின் எரிசக்தி உலைகள் மீதான தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் காலக்கெடுவை மேலும் 10 நாட்களுக்கு நீடிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள அறிக்கையில், ஈரான் அரசாங்கத்தின் வேண்டுகோளை ஏற்று தாக்குதல்கள் நிறுத்தி வைக்கப்படும் காலம் எதிர்வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 8 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே தற்போது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பேச்சுவார்த்தைகள் மிகவும் சுமூகமான முறையில் முன்னேற்றமடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பேச்சுவார்த்தைகள் குறித்து ஊடகங்களில் வெளியாகும் எதிர்மறையான செய்திகளை சாடியுள்ள அவர், போலி செய்திகளை வெளியிடும் ஊடகங்களின் கூற்றுகளுக்கு மாறாக பேச்சுவார்த்தைகள் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன என தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை தணிக்கவும் தூதரக ரீதியிலான தீர்வுகளை காணவும் இந்த கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. எனினும் ஈரானிய தரப்பிலிருந்து இது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னும் பெலாரஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லூகாஷென்கோவும் இருதரப்பு நாடுகள் இடையிலான உறவை வலுப்படுத்தும் நோக்கில் ஒரு முக்கிய நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு உடன்படிக்கையில் நேற்று வியாழக்கிழமை கைச்சாத்திட்டுள்ளனர். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் நெருங்கிய நட்பு நாடுகளாக கருதப்படும் மேற்படி இரு நாடுகளும் வடகொரியாவின் பியோயாங்கில் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளன. லுகாஷென்கோவின் வடகொரியாவுக்கான 2 நாட்கள் உத்தியோகபூர்வ பயணத்தின் போதே மேற்படி உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரு நாடுகளுமே உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போருக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றன. வடகொரியா ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்குவதுடன் 2024ஆம் ஆண்டில் ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியிலிருந்து உக்ரைனிய படைகளை வெளியேற்ற தனது படை வீரர்களையும் அனுப்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோன்று லுகாஷென்கோ தனது நாட்டை ரஷ்யா தாக்குதல் நடத்துவதற்கான தளமாக பயன்படுத்த அனுமதித்துள்ளார். சர்வதேச தடைகளுக்கு மத்தியிலும் சமீப காலமாக பெலாரஸ் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான உறவில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தூதுவர் ஜோன் கோருடனான சந்திப்பை தொடர்ந்து நோபல் பரிசு பெற்றவர் உட்பட 250 கைதிகளை பெலாரஸ் விடுவித்துள்ளது. இதற்கு பதிலாக பெலாரஸ் மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா தளர்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிரான போரில் 10,000 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளோம் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் படைகளுக்குமான போர் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் நடந்து வருகிறது. இதுகுறித்து அமெரிக்காவின் இராணுவ மத்திய
கொமாண்டைச் சேர்ந்த கடற்படை அட்மிரல் பிராட் கூப்பர் நேற்று தகவல் தெரிவிக்கையில், ஈரானின் போரின் போது 10,000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கி அழித்துள்ளோம். இதில் பல்வேறு வெடிபொருட்கள் ஆலைகளும் அடங்குகின்றன. இது தொடர்பான காணொளிகளையும் நாங்கள் வெளியிட்டுள்ளோம். நாங்கள் சாதித்தவற்றையும் அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் இணைந்து ஈட்டிய வெற்றியையும் இணைத்து பார்க்கும்போது இது நன்றாக தெரியும். எங்களின் துல்லிய தாக்குதல்கள் ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை நிலைகுலைய செய்துள்ளன. மேலும் எங்கள் போர் விமானங்கள் குறிப்பிடத்தக்க அளவிலான தாக்கங்களை ஏற்படுத்தி வருகின்றன. இதுவரை ஈரானின் ஏவுகணை, ஆளில்லா விமானம் மற்றும் கடற்படை உற்பத்தி நிலையங்கள், கப்பல் கட்டும் தளங்கள் ஆகியவற்றில் 3/2 பங்குக்கும் அதிகமானவற்றை நாங்கள் சேதப்படுத்தியுள்ளோம். ஆனாலும் எங்கள் பணி இன்னும் முடிவடையவில்லை. ஈரானின் பரந்து விரிந்த இராணுவ உற்பத்தி கட்டமைப்பை முழுமையாக அழிக்கும் பாதையை நோக்கி பயணித்து வருகின்றோம் என்று தெரிவித்துள்ளார். ஈரானின் புரட்சிகர காவல்படையின் கடற்படை கட்டளை தளபதி அலிரெசா தங்ஸ்ரி இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காஸ் நேற்று வியாழக்கிழமை அறிவித்துள்ளார். இஸ்ரேலால் நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு துல்லியமாக இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் தங்ஸ்ரி உட்பட பல உயர்மட்ட ஈரானிய கடற்படை அதிகாரிகளும் கொல்லப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் கண்ணிவெடிகளை வைத்து கப்பல் போக்குவரத்தை தடுக்கும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு நேரடியாக பொறுப்பானவர் தற்போது தாக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டுள்ளார் என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டிணைந்து தாக்குதல்களை நடத்துவதற்கு ஆரம்பித்ததிலிருந்து ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி, பாதுகாப்புத்துறை தலைவர் அலிலாரி ஜானி உட்பட பல முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனினும் தங்ஸ்ரி கொல்லப்பட்டமை குறித்து ஈரான் தரப்பில் இன்னும் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் உயிரிழந்தமை உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் ஏற்கனவே பல இராணுவ கட்டளை தளபதிகளை இழந்துள்ள ஈரானுக்கு இது மற்றொரு பாரிய அடியாக அமையும் என தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு முன்னர் பஜிஸ்துணை இராணுவ படை தலைவர் பிரிகேடியர் ஜெனரல் கொலம்ரெசா சுலைமானி மற்றும் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் ஹாதிப் ஆகியோரும் இஸ்ரேலின் தாக்குதல்களில் கொல்லப்பட்டனர். மேலும் கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் ஈரானின் கடற்படை தளங்களை இலக்கு வைத்து தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் காஸ்பியன் கடலில் நிறுத்தப்பட்டிருந்த ஏவுகணை அமைப்புகளுடன் கூடிய ஈரானின் போர்க்கப்பல்கள் மற்றும் ரோந்து படைகள் மீது இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதல்களில் அவை பெரும் சேதமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. காலதாமதமாகும் முன் ஈரானியர்கள் விரைவில் விவேகத்துடன் செயற்படுவது நல்லது. ஏனெனில் நிலைமை மீறினால் அங்கே பின்வாங்குவதற்கு வழியே கிடையாது. அதன் விளைவுகள் மிக மோசமானவையாக இருக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர்கள் எங்களது முன்மொழிவை பரிசீலித்து மட்டுமே வருவதாகவும் பகிரங்கமாக கூறுகிறார்கள். இது தவறு என அவர் தனது ட்ரோத் சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்களை மிகவும் வித்தியாசமானவர்கள் என்றும் மாறுபாடானவர்கள் என்றும் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். ஈரானிய தரப்பினர் ஒரு உடன்படிக்கைக்காக அமெரிக்காவிடம் கெஞ்சி வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர், ஈரானின் இராணுவம் நிர்மூலமாக்கப்பட்டுவிட்டது என்றும் அவர்கள் மீண்டும் எழுச்சி பெற பூஜ்ய வாய்ப்புகளை உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு இறுதி அடியை கொடுக்கும் வகையில் தரைப்படை வீரர்கள் நிலைநிறுத்துதல் மற்றும் ஒரு பாரிய குண்டுவீச்சு தாக்குதலை நடத்துதல் உள்ளடங்கிய தீவிரமான இராணுவ திட்டங்களை அமெரிக்க பாதுகாப்பு அமைப்பான பென்டகன் தயாரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் பிரதான எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவை ஆக்கிரமிப்பது அல்லது முற்றுகையிடுவது ஹார்முஸ் நீரிணையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க ஈரானுக்கு உதவும். லாரக் தீவை ஆக்கிரமிப்பது ஹார்முஸ் நீரிணையின் மேற்கு நுழைவாயிலுக்கு அருகில் அமைந்துள்ளதும் ஈரானின் கட்டுப்பாட்டில் இருந்த போதிலும் ஐக்கிய அரபு ராச்சியத்தால் உரிமை கோரப்படுவதுமான அரபு மோசா மற்றும் இரு சிறிய தீவுகளை கைப்பற்றுவது அந்த நீரிணையின் கிழக்கு பகுதியில் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் ஈடுபட்டுள்ள கப்பல்களை கைப்பற்றுவது என்பன பென்டகனின் ஆலோசனையின் கீழ் உள்ள முக்கிய திட்டங்களாக குறிப்பிடப்படுகின்றன. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் 15 அம்ச திட்டத்தை ஈரான் நிராகரித்ததை அடுத்து சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. இதன் பிரகாரம் பிரெண்ட் மசகு எண்ணெய் விலை சுமார் 2% உயர்ந்து ஒரு பீப்பாயின் விலை 2.2% உயர்ந்து $104.43 அதிகரித்துள்ளது.